பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 12ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஜெனிசிஸ் 49 verse 22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமேன். கர்த்தருடைய நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும். யோசேப்பு கனி தரும் செடி. ஆமேன். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். அப்ப யாக்கோபு தான் மறிக்கிற வேளையில தன்னுடைய எல்லா குமாரர்களையும் அழைத்து அவர் ஆசீர்வதித்து அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குமாரருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் அப்படியாக அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் இந்த வசனம் சொல்லுகிறது. யோசேப்பு கனி தரும் செடி என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் யோசேப்பை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவர் அடிமையாக விற்கப்பட்ட எகிப்தை கொண்டு போனாலும் அங்க கர்த்தர் யோசேப்போடு இருந்தனால யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனா இருந்தான்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யோசேப்புக்கு எல்லாருடைய கண்களை தயவை கிடைக்க பண்ணி யோசேப்புக்கு என்னன்னா நல்லா எல்லாவற்றையும் என்னன்னா அந்த சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் அவர் விலக்கி சொல்லுகிற அந்த கிருபையை கொடுத்து பார்வோனுடைய சொப்பனத்தை அவர் தெளிவுபடுத்தினதுனால பார்வோன் எகிப்துக்கே யோசேப்பை அதிபதியாக உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கோம். அதன் பிறகு யோசேப்போட சகோதரர்கள் அவரோட தகப்பன் யாக்கோபை எல்லாம் எகிப்தில் அவங்க எகிப்தில் குடியிருக்கிறாங்க. யோசேப்பு தன் சகோதரர்களையும் அவர் பராமரித்தார். ஆமேன். ஆகையினால்தான் யோசேப்போட வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக அவர் இருந்தபடினால யாக்கோபை இந்த வார்த்தைகளை சொல்கிறார். யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லி. ஆமேன். அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி என்று சொல்லி. கனிதரும் செடின்னு மட்டும் சொல்லலை, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அப்போ ஒரு செடி கனி கொடுக்கும் பொழுது என்னன்னா அது எல்லாருக்கும் அது பிரயோஜனமுள்ள ஒரு செடியாக இருக்கும் இல்லையா. கனி இல்லாத அந்த அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சபிச்சார் இல்லையா. ஆனால் அதை ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னா அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை. நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி அப்படின்னா அந்த நீர்க்கால்கள் ஓரமாக அந்த செடி இருக்கிற அப்படின்னா அந்த வேரெல்லாம் கால்வாய் ஓரமாக அது போய் அந்த தண்ணீர் எப்போதும் அதுக்கு இருக்கிறபடினால அது என்னன்னா மழை தாழ்ச்சியான காலத்திலையும் உஷ்டமான காலத்திலையும் இல்லையா தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு செடியா இருக்கும். நீரூற்றண்டையில் உள்ள செடி என்னென்ன மாதந்தோறும் கனிகளை கொடுக்கிற செடியா இருக்கும். உஷ்ண காலம், மழை தாழ்ச்சியான வருஷம் எது இருந்தாலும் அது கனி கொடுக்கிற ஒரு செடியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செடியாக யோசேப்போட வாழ்க்கை இருந்ததை நம்ம இந்த ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா. அவனுடைய கொடிகள் சுவரின் மேல படரும் என்று சொல்லி. ஆமாம். அப்படி அவருடைய என்னன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அவருடைய அந்த ஆளுகை எல்லா இடங்களிலும் அப்படி மற்ற தேசங்களிலெல்லாம் பஞ்சம் இருந்தது. எகிப்தில் மட்டும்தான் தானியம். அதனால அநேக ஜனங்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் என்னன்னா யோசேப்பை தெரிந்து கொண்டார். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பிரியமான இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கை அப்படி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக, நீரூற்றண்டையில் இருக்கிற கனி தரும் செடியை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா. சங்கீதம் 128 வாசிக்கிறோம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் அவனை குறித்து சொல்லப்படுக்கு உன் மனைவி உன் வீட்டோரத்துல கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் என்று சொல்லி. ஆமே. பிரியமானலே, நம்ம கனி கொடுக்கிற அந்த செடிகளாக நம்ம ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும், யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கனி தரும் செடி என்று சொல்லி. சங்கீதம் 128 பார்க்கிறோம், உன் மனைவி வீட்டோரங்கள்ல கனி தரும் திராட்சை கொடியை போல இருக்கிறாள் என்று சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கை என்னன்னா கனி நிறைந்த வாழ்க்கையாக, எப்போதும் தப்பாம கொஞ்ச நாள் நல்லா இருந்து அப்புறம் அப்படி வாடி போய் அப்படி கிடையாது. நீரூற்றண்டையில இருக்கிற கனி தரும் செடி அப்படி மாதந்தோறும் வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம் இல்லையா, மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி. ஆமே. அப்படி நம்முடைய வாழ்க்கை ஏன்னா ஆண்டவரை இயேசுனா அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி. ஆமே. அல்லேலூயா.
ஆண்டவரை இயேசு சொன்னாங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி, தகப்பனே உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை யோசேப்போட வாழ்க்கையை போல கனி தருகிற ஒரு செடியாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கை இருக்கும்படியாக ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை கர்த்தாவே உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே அப்பா. அப்படியாக ஆண்டவரை உண்மையிலே நாங்கள் நிலைத்திருந்து அதிகமான கனிகளை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தை இந்த பூமியில் நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.